படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட கோர விபத்தில் சிக்கிய அந்த நடிகர் அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம் எடுத்த கெடு உச்சக்கட்ட அதிர்ச்சியில் ரசிகர்கள். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமால ஆரம்பத்துல ஒரு இயக்குனரா தனது பணியை தொடங்கி அதன் பிறகு ஒரு இசையமைப்பாளரா மாறி அதன் பிறகு நடிகரா இன்னைக்கு தமிழ் சினிமால பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கவரு நம்ம நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா. எஸ் ஜே சூர்யா ஆரம்பத்துல தமிழ் சினிமால இயக்குனரா தான் அறிமுகமானாரு. இவரு இயக்குனர் அறிமுகமாகி அந்த காலத்திலேயே தமிழ் சினிமால இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான்ப்பா, இவங்க 2 பேர் தான் தமிழ் சினிமால உச்சம் பெறக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு அஜித் குமார் வைத்து வாலிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தையும், விஜயை வைத்து குஷிங்கிற ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தையும் அப்பவே எடுத்து அதுல வெற்றியும் கண்டாரு எஸ் ஜே சூர்யா. இவருடைய இயக்கத்துல வெளியான இந்த 2 திரைப்படமும் அந்த காலத்துல பயங்கர ஹிட்டு. அதுவும் சாதாரண 2 ஹீரோ வைத்து எப்படி இவரால் இப்படி ஒரு 2 பிளாக் பஸ்டர் மூவியை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு எல்லாருமே பார்த்து அசந்து போனாங்க. அதுலயும் குறிப்பா அஜித்தை வைத்து பண்ண வாலி திரைப்படத்துல அஜித்தை அப்பவே நெகட்டிவ் ரோல் நடிக்க வச்சிருப்பாரு நம்ம எஸ் ஜே சூர்யா. அந்த அளவுக்கு ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு நடிப்பாங்க அப்படிங்கிறத அழகா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனர். அப்படி இயக்குனர் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சினிமால அவரு இயக்கத்துக்கு கதை இருக்கும்போது நடிகர் ரெடியா இல்லை. என்ன பண்ணலாம்னு யோசிச்ச எஸ் ஜே சூர்யாக்கு நாமளே நடிச்சா என்ன அப்படின்னு அவரே இறங்கி நடிக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவருக்கு அவருடைய படங்கள்னாலே ரகுமான் தான் மியூசிக் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நேரத்துல அவர் வைத்து படம் பண்றதுக்கு ஆள் இல்லாதனால அவரு ஹீரோவா மாறினாரு. அதன் பிறகு இசையமைக்கும் போது ரகுமானுக்கு பயங்கர பிஸி ஷெட்யூல். என்ன பண்ணதுன்னு யோசிச்சு அவரு தானே மியூசிக் அமைச்சா என்னன்னு சொல்லி மியூசிக் கத்துக்கிட்டு அவருடைய படத்துக்கு அவரே மியூசிக் அமைக்க ஆரம்பிச்சாரு. இப்படி தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்திக்கிட்ட எஸ் ஜே சூர்யா ஒரு இயக்குனரா, ஒரு இசையமைப்பாளரா, ஒரு ஹீரோவா தாண்டி தன்னை ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல மெயினான வில்லனா முன்னிலைப்படுத்துறாரு எஸ் ஜே சூர்யா. இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் எல்லாமே 100க்கு 50% அப்படின்னா, இந்த வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது 100க்கு 100% அவரை பயங்கர பிரபலம் அடைய வச்சது. அதுலயும் குறிப்பா அவருடைய நடிப்புல வெளியான நம்ம சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம், அதே மாதிரி விஷால் நடிப்புல வெளியான அண்ணா இது மார்க் ஆண்டனி திரைப்படம், இந்த 2 திரைப்படமும் அவருடைய நடிப்புல அவருடைய கெரியர்ல முக்கியமான திரைப்படமா அமைஞ்சது. நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற ஒரு துணை பெயரும் அவருக்கு கிடைச்சது. இப்படி எஸ் ஜே சூர்யா தமிழ்ல தன்னை ஒரு நடிப்பு அரக்கனா உயர்ந்து நிக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவருடைய அந்த கடுமையான உழைப்புன்னு தான் சொல்லணும். இப்படி போயிட்டு இருந்த எஸ் ஜே சூர்யா இது வரைக்கும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. வயசு 50க்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் திருமணத்துல எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு எஸ் ஜே சூர்யா நடிக்கிறதுல முழு கவனத்தோட இருக்காரு. இந்த நேரத்துல நிறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறோம். ஆனா நிறைய இடத்துக்கு போகும்போது ரசிகர்கள் உங்களுடைய படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எஸ் ஜே சூர்யா திரைப்படம் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஜானர்ல இருக்கும். அதனால எஸ் ஜே சூர்யா நம்மளை வைத்து நம்மளே ஒரு படம் பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதன் காரணமா கில்லர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படத்தை அவரே இப்போ இயக்கிட்டு இருக்காரு அவரை வைத்து. அதுல ஒரு முக்கியமான சண்டை காட்சியில அவரு படமாக்கப்பட்டிருக்காரு. அந்த சண்டை காட்சி படமாக்கப்படும் போது அவருடைய போட்ட செட்ல அவரு இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு மேல கட்டியிருந்த அந்த இரும்பு பெல்ட் ஒண்ணு கட்டாயிருக்கு. கட்டாயிருந்ததுல அவரு கீழே விழுந்திருக்காரு. அவர் விழுந்த இடத்துல இருந்த இரும்பு கம்பிகள்ல அடிபட்டு பயங்கர விபத்துக்குள்ள இருக்காரு. வழியில துடிச்சிருக்காரு எஸ் ஜே சூர்யா. அதன் பிறகு அங்கிருந்து எல்லாரும் பயந்து போய் அவரை கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சு அவரை சோதிச்சு பார்த்ததுல அவருடைய கை கால் தலைப்பகுதியில பயங்கர அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவர் உயிருக்கு பேராபத்து இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி தான் தமிழ் சினிமால இப்போ உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.